டே என்னங்கடா இலை ஃபுல்லா மீனை அடிக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் எங்க பசங்களும் எதனா சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதனால இன்னைக்கு காலையிலே கடைக்கு போயிட்டு பறக்கிறது, ஓடுறது, நீந்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி வாங்கிட்டு வந்த எல்லாமே இலையில வச்சு பாக்குறதுக்கு சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா இதை செய்யறதுக்கு நானும் எங்க பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சோம். சரி நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச பொருளை இலையில வச்சு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் ஆளுக்கு ஒரு பொருளா வைக்க ஆரம்பிச்சோம் இலையில. எப்பயுமே எங்க பசங்க எல்லாம் கும்பலா சேர்ந்துட்டாக்கா இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் முதல் டைமா இது மாதிரி செஞ்சு சாப்பிடவே போறோம். சரி செஞ்ச பொருள் எல்லாத்தையும் இலையில வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அடேங்கப்பா வேற லெவல்ல இருந்துச்சு. இதுக்கு மேலலாம் எங்களால பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க பசங்களாம் ஆளுக்கு ஒரு பீஸ் கறியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவ. ஆனா எந்த ஒரு பொருளையுமே எங்க பசங்க சாப்பிட்டாக்கா எப்பயுமே ஒத்திமையா தான் சாப்பிடுவானுவ. ஒருத்தவங்க இருக்கும்போது ஒருத்தவங்களை விட்டுட்டு எப்போதுமே சாப்பிட மாட்டாங்க எங்க பசங்க. டே நீ வீடியோ எடுத்ததெல்லாம் போதும், நீயும் வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவ எங்க பசங்க. நானும் ஒரு பீஸ் கறியை எடுத்து சாப்பிட்ட பாருங்க, உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. இது மாதிரி செஞ்ச சாப்பாடு கறி எல்லாத்தையும் நானும் எங்க பசங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு சாப்பிட ஆரம்பிச்சோம். எப்படியே ஒரு வழியா எங்களுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விஷயம் எங்களுடைய நட்புல எப்ப நடக்கணும் எங்களுக்கே தெரியல. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டே அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களே இப்ப என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. நம்ம எவ்வளவுதான் வயிறு முழுக்க சாப்பிட்டாலும் நம்ம செஞ்ச குண்டாவில் மிச்ச மீதி இருக்கிறதுல சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த டேஸ்ட்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா ஒருத்தர் குண்டாவில் சோறை போட்டு பிசைஞ்சு எல்லாருக்கும் ஊட்ட ஆரம்பிச்சுட்டாரு. எங்க பசங்களும் அவர் கொடுத்த சாப்பாட்டை வேணாம்னு சொல்லாம ஆளுக்கு கொஞ்சமா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவ. இது மாதிரி மிச்ச மீதி இருந்த குழம்புல சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற கடைசி தலைமுறை நாங்களா தான் இருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி சாப்பிடுறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க மாமாவும் இந்த சாப்பாட்டை நான் எல்லாருக்கும் தாண்டா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த சாப்பாட்டை.